அதிருப்தியில் 75 மாவட்டச் செயலாளர்கள். கலகலக்கும் ஓபிஎஸ் அணி. புலம்பும் புகழேந்தி. எடப்பாடி அணி குஷி. 75 மாவட்டச் செயலாளர்களை ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைக்கவே இல்லை. ஆகவே யாரும் தேர்தல் வேலை பார்க்கச் செல்லவே இல்லை என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். இந்த மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று முதல் வாரம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் முழங்கினார். அடுத்த வாரமே இபிஎஸ் சட்டரீதியாக அதிமுக கொடியை ஓபிஎஸ் பயன்படுத்த கூடாது என சட்ட நடவடிக்கைகளில் இறங்கி அதில் வெற்றியும் கண்டார். அப்போது உடனே ஓபிஎஸ் பக்கம் கவனம் திரும்பியது. அதிமுக சார்பில்தான் போட்டி. இரட்டை இலையை மீட்டே தீருவோம், பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். ஆனால் அப்படி பேசிய சில நாள்களிலேயே பாஜக கூட்டணி ஓபிஎஸ்ஐ கழற்றிவிட்டுவிட்டது. அவரை பிரதமர் மோடி கூட்டத்திற்கு அழைக்கவே இல்லை. ஆகவே ஓபிஎஸ் அணியின் நிலைமை கேள்விக்குரியதாகிவிட்டது என ஊடகங்கள் எழுதின. அதற்கும் ஒரு விளக்கம் தந்தார் ஓபிஎஸ். சரி, கட்சியின் சின்னத்தை ஓபிஎஸ் மீட்டு விடுவார் என்று தொண்டர்கள் பலரும் கடைசி நேரம் நம்பிக்கை கொண்டிருந்தனர். பலருக்கு அதிர்ச்சி தரும்படி ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் சுயேச்சை சின்னமான பலாப்பழத்தில் நிற்கப் போவதாக அறிவித்தார். அடுத்த நொடியே அவரை இத்தனை ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருந்த தொண்டர்கள் தலையில் இடி விழுந்ததைப் போல் அந்த செய்தி இருந்தது. இந்நிலையில்தான் தாமரை சின்னத்தையே தனது இலச்சினையாக கொண்ட ஒரு பத்திரிகை புகழேந்தி தரப்பினர் ஓபிஎஸ் மீது கடும் கோபத்தில் உள்ளதாகவும் விரைவில் அவர்கள் அணியை விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்றும் செய்தி வெளியிட்டது. மேலும் எடப்பாடி எதிர்ப்பை ஓபிஎஸ் குறைத்து கொண்டுவிட்டார். சின்னம் கேட்டு டெல்லி வரை புகழேந்தி போய்விட்டு வந்தது ஓபிஎஸ்க்கு பிடிக்கவில்லை. புகழேந்தி தனி பாதையில் போகிறார். அதனால் ஓபிஎஸ் கடுப்பில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் பாஜக கூட்டணியுடன் உள்ள ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த புகழேந்தி ஓட்டு போட்டுவிட்டு வெளியே வந்து கடவுள் பெயராலும் மதத்தின் பெயராலும் இந்த நாட்டை பிளவுபடுத்த முயற்சி செய்பவர்கள் யாரும் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார். அவர்களுக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன் என்று பேசியிருந்தார். அது அணிக்குள் உள்ள புகைச்சலை வெளியே கொண்டு வந்தது. இப்போது ஒரு தனியார் சானலுக்கு உண்மையில் ஓபிஎஸ் அணிக்குள் புகைச்சல் உள்ளதா, தான் வெளியே போவதாகச் சொன்ன செய்தி உண்மையா ஆகிய விஷயங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் புகழேந்தி. அந்த பேட்டியில் அவர் நான் பாஜகவை மதவாத சக்தி என்று குறிப்பிட்டுச் சொல்லவில்லை. அப்படி யாராவது பொருள் எடுத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பில்லை. நான் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவன். அண்ணாமலை அடுத்து அதிமுக ஆட்சி வரட்டும் என்று சொல்வாரா? நான் மட்டும் எப்படி பாஜக ஆட்சிக்கு வரட்டும் என்று சொல்ல முடியும்? என் கட்சி என்னவோ அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பேசி உள்ள புகழேந்தி இதற்கு முன்னால் ஓபிஎஸ் திமுகவில் இணையப் போகிறார் என்று எழுதினார்கள். அப்போது மிக கடுமையாக அந்த பத்திரிகையை நான் விமர்சித்தேன். இப்போது என்னை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நான் ஓபிஎஸ் அணியை விட்டு எடப்பாடி அணிக்கு போகப் போவதாக அவர்களுக்கு யார் சொன்னார்கள்? இந்த செய்தியை ஏன் வெளியிட்டார்கள்? ஒன்றுமே புரியவில்லை. இப்படி தினம் தினம் ஏதாவது காமெடியாக எழுதி கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது, என்ன சொல்வது? எங்கள் அணியை ஓபிஎஸ் அணி என்றே சொல்லக்கூடாது. நாங்கள்தான் அதிமுக. உண்மையான அண்ணா திமுக நாங்கள்தான். நான் டெல்லிக்கு ஓபிஎஸ்ஸிடம் சொல்லிவிட்டுத்தான் போனேன். சொல்லாமல் நான் எப்போதும் சென்றதில்லை. டெல்லியில் நான் அலைந்த கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். நாங்கள் சென்று தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்துவிட்டோம். உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கிவிட்டோம். பல வழிகளில் எவ்வளவு முயற்சிகளை எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுத்தோம். உடனே ஓபிஎஸ் சில வழக்கறிஞர்களை வேறு வழிகளில் விளக்கம் கேட்கிறார். அவர் கேட்டால் நான் என்ன சொல்வது? அவர் விசாரித்த வழக்கறிஞர்கள் அவருக்கு வேறு ஆலோசனை தருகிறார்கள். அதிமுக போட்டி அணி என்று உருவாக்கி அதன்படி 10 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தால் இரட்டை இலையை முடக்கி இருப்பார்கள். இதை எல்லாம் நான் அவரிடம் சொல்லவில்லை. அவரிடம் இதை எல்லாம் எடுத்துச் சொல்லவும் முடியாது. ஓபிஎஸ் என்ன செய்திருக்க வேண்டும்? அதிமுக லெட்டர் பேட்டை பயன்படுத்தி ஒருங்கிணைப்பாளர் என கையெழுத்து போடும் இடத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு உட்பட்டது அல்லது நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டது என்று கையெழுத்திட்டு வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் கதையே வேறு. என்னை பிரச்சாரத்திற்கு ஓபிஎஸ் கூப்பிடவே இல்லை. என்னை மட்டும் இல்லை, மொத்தம் 87 மாவட்ட அமைப்புகள் இருக்கின்றன.
அதில் கிட்டத்தட்ட 75 அமைப்புகளுக்கு மேல் அழைப்பே இல்லை. அதுதான் உண்மை. எடப்பாடி கைக்கு இரட்டை இலை போய்விட்டதே என்று எனக்கு கவலை இல்லை. ஓபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை கிடைக்கவில்லையே என்றும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி கைக்கு அந்த சின்னம் போன பிறகும் 40 தொகுதியிலும் இரட்டை இலை தோற்றுவிட்டது என்று செய்தி வரப்போகிறதே, அந்த வேதனைதான் எனக்கு அதிகமாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற போவதில்லை. ஆனால் ஓபிஎஸ் நிச்சயமாக ராமநாதபுரத்தில் ஜெயித்து விடுவார். ஓபிஎஸ் அணியில் என்ன இருக்கிறது? 100 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா? நாளை அவர்களை அழைத்து கொண்டு வெளியேறினால் ஆட்சி போய்விடுமா? இங்கே என்ன இருக்கிறது? கட்சி போய்விட்டது, சின்னமும் போய்விட்டது, இனிமேல் இவரிடம் என்ன இருக்கிறது என்று புகழேந்தி கூறியுள்ளார்.